வெல்கம் டு டைனமிக் கோச்சிங் சென்டர். ஸோ நம்ம ஃப்ளூயிட் டைனமிக்ஸ் சீரிஸ் பார்த்துட்டு இருந்தோம், ப்ரீவியஸ் இயர் கேட் கொஷின் பேப்பர்ஸ். ஸோ அதோட கண்டினியூஷன் தான் இது. ஸோ இதுக்கு முன்னாடி உள்ள அந்த வீடியோவை பார்க்காதவங்க முதல்ல அதை பார்த்துருங்க. ஸோ அதுதான் வந்து பேசிக்ஸ். அதுக்கப்புறம் இதை பார்க்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக புரியும். ஸோ இந்த கொஷின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேட் 1993 கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு 2 மார்க் கொஷின். A fan in the duct shown below sucks the air from the ambient and expels it as a jet at 1 meter per second to the ambient. ஸோ வெளியிலேருந்து காற்றை எடுத்து ஸோ மறுபடியும் வெளியிலே கொடுக்குது. இந்த இடத்துல வெளியில் வரும்போது 1 மீட்டர் per செகண்ட் வெலாசிட்டியில் வெளியில் வருது. டிட்டர்மைன் த கேஜ் ப்ரெஷர் அட் த பாயிண்ட் மார்க்ட் ஆஸ் ஏ. ஸோ இந்த ஏங்கிற பாயிண்டில் வந்து எவ்வளோ ப்ரெஷர் இருக்கும் அப்படிங்கிறத வந்து கேட்டிருக்காங்க. டேக் டென்சிட்டி ஆஃப் ஏர் ஆஸ் 1 kg per மீட்டர் கியூப். ஸோ இதெல்லாம் க்ளூவாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ளோ நடக்குது, மூமெண்ட் ஆஃப் ஃப்ளூயிட் இருக்குது அப்படின்னாலே நம்ம வந்து பெர்னாலிஸ் ஈக்குவேஷன் அப்ளை பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ பெர்னாலிஸ் ஈக்குவேஷனில் உங்களுக்கு தெரியும், ஜென்ரலாக வந்து யூ ஹேவ் அ ப்ரெஷர் ஹெட் P by rho Gங்கிற டேர்ம், V² by 2G அப்படிங்கிறது கைனட்டிக் ஹெட் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம், இல்லை வெலாசிட்டி ஹெட், அண்ட் Z அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேட்டம் ஹெட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த 3 எனர்ஜி இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ரெஷரை பற்றி இங்கே வந்து அவ்வளோவா எதுவும் கொஷினில் கொடுக்கவும் மாட்டாங்க. ஸோ அதனால் நம்ம வந்து ஃப்ளூயிட் டைனமிக்ஸை பொறுத்த வரைக்கும் பெர்னாலிஸ் ஈக்குவேஷன் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு நம்ம எந்த 2 பாயிண்ட் கன்சிடர் பண்ணி அது ரெண்டுக்கும் நடுவில் பெர்னாலிஸ் ஈக்குவேஷன் அப்ளை பண்ணுறோமோ அந்த 2 பாயிண்ட்டும் ஓப்பன் டு அட்மாஸ்பியராக இருக்கிற மாதிரி எடுத்துக்கிறது நல்லது. ஸோ அதில் ஒரு பாயிண்ட் வந்து நீங்கள் கண்டிப்பாக ஏ பாயிண்ட் எடுத்து தான் ஆகணும், ஏன்னா அந்த இடத்துல உள்ள ப்ரெஷர் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அதில் வேறு வழியே கிடையாது. அப்போ இன்னொரு பாயிண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஓப்பன் டு அட்மாஸ்பியர் நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ சொல்யூஷனுக்குள்ளே போகலாம், எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஸோ பெர்னாலிஸ் ஈக்குவேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏங்கிற பாயிண்ட்டுக்கும் அவுட்லெட்டுக்கும் நடுவில் வந்து நான் வந்து அப்ளை பண்ணுறேன். ஸோ அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணும்போது இந்த மாதிரி இருந்திருக்கும் உங்களுக்கு. ஏ பாயிண்டில் உள்ள ப்ரெஷர் பை ρg ப்ளஸ் ஏ பாயிண்டில் உள்ள வெலாசிட்டி ஸ்கொயர் பை 2g ப்ளஸ் ZA ஷுட் பி ஈக்குவல் டு ப்ரெஷர் அட் அவுட்லெட் பை ρg ப்ளஸ் வெலாசிட்டி அட் அவுட்லெட் ஸ்கொயர் பை 2g ப்ளஸ் Z at அவுட்லெட். ஸோ இந்த மாதிரி இருந்திருக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்கே வந்து உங்களுக்கு ஒரு லைன் தெரியும், பார்த்தீங்க அப்படின்னா தெரியுது. ஸோ இந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செக்ஷனாகவும் இது செகண்ட் செக்ஷனாகவும் நான் எடுத்து இது ரெண்டுக்கும் நடுவில் பெர்னாலிஸ் ஈக்குவேஷனை நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த செகண்ட் செக்ஷனுங்கிறது கிளியராக அவுட்லெட். ஸோ அந்த இடத்துல வந்து அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் தான் இருக்கும். ஸோ அட்மாஸ்பரிக் ப்ரெஷரை நம்ம ரெஃபரன்ஸ் ப்ரெஷராக எடுக்கிறதுனால அந்த ப்ரெஷர் வந்து 0. ஸோ அப்போ இந்த டேர்ம் வந்து நான் 0 அப்படின்னு போட்டுடலாம். அதே மாதிரி நம்ம எடுத்துக்கிட்ட 2 பாயிண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே லைன்லேயே தான் இருக்குது கரெக்டாக. ஸோ அப்போ நம்ம வந்து இதையே நம்மளோட ரெஃபரன்ஸ் டேட்டமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஹைட்டுங்கிற ஒரு டிஃப்ரென்ஸே வராது. ஃபஸ்ட்டு செக்ஷனுக்கும் செகண்ட் செக்ஷனும் ஒரே லைன் மேலே தான் இருக்குது. ஸோ ஹைட்டுங்கிற ஒரு பாயிண்ட்டே இல்லை. ஸோ அப்போ ZAவும் 0, Z அவுட்லெட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 0 அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ப்ரெஷர் அட் ஏ பாயிண்ட் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ இந்த ஏ பாயிண்ட் கிட்ட நீங்கள் கன்சிடர் பண்ணீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபார்மாக நல்லா தெரியும். ஸோ ஃப்ளூயிட் ஆல்வேஸ் ஃப்ளோஸ் ஃப்ரம் ஹை ப்ரெஷர் டு லோ ப்ரெஷர். அண்ட் இந்த இடத்துல லிட்டரலாக ஃபேன் அப்ரோச் பண்ணும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெலாசிட்டி வில் பி நியர்லி ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறத சொல்லலாம். ஒன்ஸ் அதுக்கப்புறம் ஃபேனை கிராஸ் பண்ணி ஃபேன் வந்து உங்களுக்கு வந்து அந்த ஃப்ளோ வந்து ஆஃபர் பண்ணும், அப்போ வெலாசிட்டி இருக்கும். ஸோ அப்போ அதனால வெலாசிட்டி டேர்மையும் நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெக்லெக்ட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ அப்போது அந்த VA² by 2g அப்படிங்கிற டேர்மையும் நான் நெக்லெக்ட் பண்ணிட்டேன். ஸோ அவுட்லெட்டில் உள்ள வெலாசிட்டி உங்களுக்கு கொஷின்லேயே கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த G டேர்ம்ஸ் எல்லாமே தெரியும் அண்ட் டென்சிட்டி அப்படிங்கிற டேர்மும் தெரியும். ஸோ அப்போ நீங்கள் ப்ரெஷர் அப்படிங்கிறதோட ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2 டேர்மையும் மட்டும் கம்பேர் பண்ணால் போதும், லெஃப்ட் ஹேண்ட் சைடு அண்ட் ரைட் ஹேண்ட் சைடில். அண்ட் G டேர்ம்ஸை கேன்சல் பண்ணிட்டீங்க அப்படின்னா ρV² by 2 அப்படின்னு வரும். ஸோ இந்த ρV² by 2 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நத்திங் பட் டைனமிக் ப்ரெஷர். ஸோ ஸ்டாட்டிக் ப்ரெஷர், டைனமிக் ப்ரெஷர்னு நம்ம 2 படிச்சிருப்போம் கிளாஸில். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைனமிக் ப்ரெஷரோட வேல்யூ. டேரெக்டாக தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சுனாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். டென்சிட்டி இன்ட்டு வெலாசிட்டி ஸ்கொயர் பை 2. ஸோ அதை அப்ளை பண்ணிங்க அப்படின்னா 1 × 1² by 2. ஸோ 0.5 Newton per மீட்டர் ஸ்கொயர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஷின்குள்ளே போகலாம். ஸோ இந்த கொஷின் பாருங்கள். ஷோன் பிலோ ஆர் த 3 tanks. டேங்க் 1 வித்தவுட் அன் ஆரிஃபைஸ் டியூப். ஸோ வெறும் ஹோல் மட்டும்தான் இருக்குது இந்த ஃபஸ்ட்டு டயக்ராமுக்கு. டியூப் எதுவும் கிடையாது. நெக்லெக்டிங் லாசஸ் அண்ட் அஸ்யூமிங் த டயமீட்டர் ஆஃப் த ஆரிஃபைஸ் டு பி மச் லெஸ் தேன் தட் ஆஃப் த டேங்க். ஸோ ஆரிஃபைஸ்னாலே டயமீட்டர் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ரைட் த எக்ஸ்பிரஷன்ஸ் ஃபார் த எக்ஸிட் வெலாசிட்டி இன் ஈச் ஆஃப் த 3 tanks. ஓகேவா?
ஸோ இதுவும் நம்ம பெர்னாலிஸ் ஈக்குவேஷன் அப்ளை பண்ணி நம்ம கொண்டு வர முடியும். இப்போ டேங்க் ஒன்னுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் அகைன் நான் எடுத்துக்கிற 2 பாயிண்ட் வந்து ஓப்பன் டு அட்மாஸ்பியராக இருந்தால் பெட்டர். ஸோ ப்ரெஷரை பற்றி எந்த டீட்டெயிலும் கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து ஜஸ்ட் ஆன் த டாப் சர்ஃபேஸ் அப்படிங்கிற மாதிரி நான் எடுத்துக்கிறேன். அண்ட் செகண்ட் பாயிண்ட் வந்து அந்த அவுட்லெட் பாயிண்ட், அதாவது அந்த ஹோல் இருக்கிற அந்த பாயிண்ட்டை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் பெர்னாலிஸ் ஈக்குவேஷன் அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா P1/ρg plus V1 square by 2g plus Z1 should be equal to P2/ρg plus V2 square by 2g plus Z2. நம்ம இங்கே ப்ளஸ் லாஸஸ் போடணும் ரைட் ஹேண்ட் சைடில், பட் இங்கே கிளியராக கொடுத்துட்டாங்க நெக்லெக்டிங் லாஸஸ் அப்படிங்கிறது கொடுத்துட்டாங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஓப்பன் டு அட்மாஸ்பியர் அப்படிங்கிறதுனால இந்த ப்ரெஷர் டேர்மை நம்ம கேன்சல் பண்ணிடலாம். செகண்ட் பாயிண்ட் ஓப்பன் டு அட்மாஸ்பியர், ஸோ அப்போ இந்த ப்ரெஷர் டேர்மையும் கேன்சல் பண்ணிடலாம். அண்ட் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து எக்ஸாக்ட்லி சர்ஃபேஸ் அப்படிங்கிற இடத்துல வந்து உங்களுக்கு வெலாசிட்டி இருக்காது, ஸோ 0. ஸோ இப்போ நான் வந்து என்னோட ரெஃபரன்ஸ் டேட்டமாக கரெக்டாக இந்த இடத்த நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னா Z2 வந்து 0 ஆயிரும். அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து எவ்வளோ ஹைட்டில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா h மீட்டரில் இருக்குது. ஸோ அப்போ இந்த Z1 அப்படிங்கிறதுக்கு பதிலாக நான் h அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் h, ரைட் ஹேண்ட் சைடில் V2 ஸ்கொயர் பை 2g. ஸோ நம்ம வெலாசிட்டிக்கு தான் எக்ஸ்பிரஷன் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ V2 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா √2gh. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரஷன் ஃபார் ஃபர்ஸ்ட் டேங்க். சிமிலர்லி நம்ம வந்து செகண்ட் டேங்க்குக்கும் அதே மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஸோ இது வந்து என்னோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் வந்து இந்த இடம் தான் ஓப்பன் டு அட்மாஸ்பியர், இங்கே அப்ளை பண்ணலாம். ஸோ அப்போ அதே மாதிரி பண்ணோம் அப்படின்னா P1/ρg plus V1 square by 2g plus Z1 should be equal to P2/ρg plus V2 square by 2g plus Z2. அகைன் லாஸஸ் கன்சிடர் பண்ண தேவையில்லை. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஓப்பன் டு அட்மாஸ்பியர், அதனால இந்த ப்ரெஷர் 0. செகண்ட் பாயிண்ட் ஓப்பன் டு அட்மாஸ்பியர், அதனால 0. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து கரெக்டாக சர்ஃபேஸ் மேலே எடுத்திருக்கும், ஸோ அங்கே வந்து வெலாசிட்டி இருக்காது, ஸோ அதனால வெலாசிட்டி டேர்மை நெக்லெக்ட் பண்ணிடலாம். அண்ட் என்னோட டேட்டாவை வந்து நான் கரெக்டாக இப்போ செகண்ட் பாயிண்ட் இருக்கிற அந்த இடத்துல நான் எடுத்துக்கிறேன். ஸோ அப்போ செகண்ட் பாயிண்டோட ஹைட் அப்படிங்கிறது இருக்காது 0. அண்ட் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இந்த இடத்துல இருந்து எவ்வளோ ஹைட்டில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு L ப்ளஸ் ஒரு H இருக்குது. ஸோ அப்போ நான் இந்த Z1க்கு பதிலாக நான் என்ன போட்டுக்கிறேன்னா L ப்ளஸ் H அப்படிங்கிறத சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் L ப்ளஸ் H அண்ட் ரைட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா V2 ஸ்கொயர் பை 2g. ஸோ அப்போது V2 அப்படிங்கிற வெலாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா √2g into L ப்ளஸ் H அப்படிங்கிற எக்ஸ்பிரஷன் வந்துடும். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் டேங்க்குக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் நீங்கள் இதை ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டாக கன்சிடர் பண்ணியிருப்பீங்க அண்ட் செகண்ட் பாயிண்ட்டாக இந்த இடத்த கன்சிடர் பண்ணியிருப்பீங்க. அதே மாதிரி அப்ளை பண்ணுங்கள். இந்த ஒரு இடத்துல ஒரு சின்ன கன்ஃபியூஷன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா இதையே நீங்கள் ரெஃபரன்ஸ் டேட்டமாக எடுத்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு Z2 வந்து 0 ஆயிருக்கும். Z1 என்ன ஹைட்டில் இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹைட் சொல்லுவீங்க. ஸோ விச் இஸ் நத்திங் பட் அகெயின் L ப்ளஸ் H தான் வரும். இந்த A அப்படின்னு அவங்க கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா ஒரு இன்ட்ரூடட் ப்ரொஜெக்ஷன், அதுவும் இதுக்குள்ளேயே அகாமடேட் ஆயிரும், இந்த ஹெச்சுக்குள்ளேயே வந்துடும். ஓகேவா? ஸோ இது வந்து சும்மா கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. அப்போ தேர்டுக்கும் அதே எக்ஸ்பிரஷன் தான் வரும். ஸோ இந்த இதுக்கும் வெலாசிட்டிக்கு என்ன எக்ஸ்பிரஷன் வரும்னு பார்த்தீங்கன்னா √2g into L ப்ளஸ் H அப்படிங்கிறது தான் வரப்போகுது. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் டேங்கோட எக்ஸ்பிரஷன் பார்த்தோம், செகண்ட் டேங்கோட எக்ஸ்பிரஷன் அண்ட் தேர்ட் டேங்கோட எக்ஸ்பிரஷன். ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஷின். ஸோ நெக்ஸ்ட் கொஷினுக்குள்ளே போகலாம். ஸோ இது வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் கொஷின். மோஸ்ட் ஆஃப் ISRO, கேட், TNPSC கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீசஸ் இந்த மாதிரி இதில் எல்லாத்துலேயுமே கேட்டிருக்காங்க. கால்குலேஷன் பார்ட் எதுவுமே இல்லை. த டிஸ்சார்ஜ் வெலாசிட்டி அட் த பைப் எக்ஸிட் இன் த ஃபிகர் இஸ் கேட் 1998 கேட்டிருக்காங்க. ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் 2 மார்க் கொஷின். ஸோ இது எங்கெங்கெல்லாம் கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இதே கொஷின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேட், ESC, TNPSC கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீசஸ் அண்ட் SSC ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன். ஓகே, நம்ம மூவ்மெண்ட் இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு. ஒன்ஸ் மூவ்மெண்ட் இருக்குன்னு தெரிஞ்சதுனாலே நம்ம பெர்னாலிஸ் ஈக்குவேஷன் அப்ளை பண்ணுறோம். அதை அப்ளை பண்ணுறதுக்கு நம்ம 2 பாயிண்ட் கன்சிடர் பண்ணோம். ரெண்டுமே ஓப்பன் டு அட்மாஸ்பியர் கன்சிடர் பண்ணுறது நல்லது. ஸோ 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் √2gh, செகண்ட் ஆப்ஷன் √2g ஸ்மால் h, தேர்ட் ஆப்ஷன் வந்து √g into capital H plus small h அண்ட் ஃபோர்த் ஆப்ஷன் 0. ஸோ நம்ம இதை வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட்னு வச்சுக்கிறோம். இந்த செகண்ட் பாயிண்ட் வந்து பாருங்க, நான் அகைன் ஓப்பன் டு அட்மாஸ்பியர் தான் நான் எடுக்கிறேன். ஸோ இப்போ நான் இது ரெண்டுக்கும் நடுவில் பெர்னாலிஸ் ஈக்குவேஷன் அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா P1/ρg plus V1 square by 2g plus Z1 should be equal to P2/ρg plus V2 square by 2g plus Z2. லாஸஸ் பற்றி எதுவும் மென்ஷன் பண்ணல, ஸோ அதை நம்ம கன்சிடர் பண்ண வேணாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஓப்பன் டு அட்மாஸ்பியருங்கிறதுனால 0, செகண்ட் பாயிண்ட் ஓப்பன் டு அட்மாஸ்பியர் அப்படிங்கிறதுனால 0 அண்ட் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக டாப் சர்ஃபேஸ், ஸோ அந்த இடத்துல வெலாசிட்டி இருக்காது, ஸோ அதனால் அந்த பாயிண்ட்டை நெக்லெக்ட் பண்ணிடலாம். இப்போ நம்ம வந்து ரெஃபரன்ஸ் டேட்டம் வந்து நம்ம எடுக்கணும். ஸோ நம்ம எதை வேணால் நம்ம ரெஃபரன்ஸ் டேட்டமாக எடுத்துக்கலாம். பட் ரெஃபரன்ஸ் டேட்டம் எடுக்கிறதுலேருந்து அந்த பாயிண்ட் கன்சிடரேஷன் வரைக்கும் என்ன ஹைட்டுங்கிறத கேர்ஃபுல்லாக நம்ம ப்ராப்பராக நம்ம சப்ஸ்டியூட் பண்ணால் போதும். இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதை ரெஃபரன்ஸ் டேட்டமாக எடுத்துக்கிறேன்னு வைங்க. ஃபர்ஸ்ட் செக்ஷன் வந்து எவ்வளோ ஹைட்டில் இருக்குன்னா கேபிட்டல் H அப்படிங்கிற ஹைட்டில் இருக்குது.
ஸோ அந்த இதை வேல்யூவை வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ அப்போ நான் இந்த Z1க்கு பதிலாக கேபிட்டல் ஹெச் அப்படிங்கிறத சப்ஸ்டியூட் பண்ணுறேன், விச் ஷுட் பி ஈக்குவல் டு V2 ஸ்கொயர் பை 2G. அந்த வெலாசிட்டி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஆக்சுவலாக டிஸ்சார்ஜ் கேட்டிருக்காங்க. டிஸ்சார்ஜ் அப்படிங்கிறது Q, விச் இஸ் நத்திங் பட் ஏரியா இன்டூ வெலாசிட்டி. ஓகேவா? ஸோ டிஸ்சார்ஜ் வெலாசிட்டி தான் கேட்டிருக்காங்க, சாரி, டிஸ்சார்ஜ் வெலாசிட்டி. ஓகே, ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ளஸ் Z2. இப்போ செகண்ட் செக்ஷன் எவ்வளோ ஹைட்டில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ரெஃபரன்ஸ் டேட்டம்லேருந்து இந்த ஹைட்டில் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த ஹைட் நம்ம எப்படி அப்டைன் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டோட்டலாக இங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா கேபிட்டல் ஹெச்னு தெரியும், இது ஸ்மால் ஹெச்னு தெரியும். ஸோ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த ஹைட் கிடச்சிரும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல் ஹெச் மைனஸ் ஸ்மால் ஹெச். ஸோ அதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிடலாம், கேபிட்டல் ஹெச் மைனஸ் ஸ்மால் ஹெச். ஓகேவா? ஸோ ரெண்டு சைடு கேபிட்டல் ஹெச் இருக்குது, அந்த டேர்ம்ஸை வந்து நம்ம கேன்சல் பண்ணிடலாம். இந்த மைனஸ் ஸ்மால் ஹெச் அந்த சைடு எடுத்துகிட்டு போனோம்னா ப்ளஸ் வந்துடும். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு V2 ஸ்கொயர் பை 2G. அப்போ V2 அப்படிங்கிறத எக்ஸ்பிரஷன் வந்து பார்த்தீங்கன்னா √2G ஸ்மால் ஹெச், அவ்வளோதான். ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்ட் ஆன்சர் அப்படிங்கிறத நம்ம சொல்லிடலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஷின்குள்ளே போகலாம். ஸோ இந்த கொஷின் பாருங்கள், இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். வாட்டர் ஃப்ளோஸ் த்ரூ எ வெர்டிக்கல் கான்ட்ராக்ஷன் ஃப்ரம் அ பைப் of diameter D to another diameter D by 2 as shown in the figure. So diagram உங்ககிட்ட கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு பைப் ஆஃப் diameter Dல இருந்து கான்ட்ராக்ஷன் ஆகி இன்னொரு பைப் ஆஃப் diameter D by 2க்கு போகுது. The flow velocity at the inlet to the contraction is 2 meter per second and the pressure is 200 kilonewton per meter square. If the height of the contraction measures 2 meter, then the pressure at the exit of the contraction will be nearly என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. கேட் 1999ல கேட்டிருக்காங்க. ஸோ இதுதான் கொஷின். ஸோ இதான் அந்த கான்ட்ராக்ஷன் பார்ட். இது பார்த்தீங்கன்னாலே தெரியும், அந்த கான்ட்ராக்ஷனோட ஹைட் வந்து உங்களுக்கு 2 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒரிஜினலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் வாஸ் டயமீட்டர் D. அண்ட் கான்ட்ராக்ஷன் முடியும் போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் பீன் ரெடியூஸ்டு டு D by 2 அப்படிங்கிற மாதிரி இந்த சிம்பிள் வந்து டயமீட்டரோடது. ஓகே, ஸோ 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 168 kilonewton per meter square, செகண்ட் ஆப்ஷன் 192 kilonewton per meter square, தேர்ட் ஆப்ஷன் 150 kilonewton per meter square அண்ட் ஃபோர்த் ஆப்ஷன் 174 kilonewton per meter square. ஓகே, ஸோ இதை நம்ம எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ இது வந்து ஜஸ்ட் அ கண்டினியூட்டி ஈக்குவேஷனோட அப்ளிகேஷன் தான். ஸோ நான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக ஸ்டார்டிங் ஆஃப் கான்ட்ராக்ஷன் பாயிண்ட் எடுத்துக்கிறேன். செகண்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் கான்ட்ராக்ஷன் அப்படிங்கிறத நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா A1 V1 ஈக்குவல் டு A2 V2 அப்படிங்கிறத அப்ளை பண்ணலாம், லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ் பேஸ் பண்ணி. ஸோ டிஸ்சார்ஜ் வந்து கான்ஸ்டன்ட்டாக தான் இருக்கும். ஸோ டிஸ்சார்ஜ் அப்படிங்கிறது மீட்டர் கியூப் பர் செகண்ட். ஸோ டிஸ்சார்ஜ் கான்ஸ்டன்ட் அப்படிங்கும்போது நம்ம வந்து Q1 ஷுட் பி ஈக்குவல் டு Q2. ஜென்ரலாக டிஸ்சார்ஜ் அப்படிங்கிறது நமக்கு என்னன்னு தெரியும் அப்படின்னா ஏரியா இன்டூ வெலாசிட்டி. ஓகே, ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் செக்ஷனோட டிஸ்சார்ஜ் ஏரியா என்ன போடலாம் அப்படின்னா π/4 D ஸ்கொயர்னு போட்டால் போதும். ஓகேவா? ஸோ இன்டூ V1 ஷுட் பி ஈக்குவல் டு செகண்ட் செக்ஷனோட ஏரியா π/4, அதோட டயமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா D by 2 ஹோல் ஸ்கொயர் மல்டிப்ளைட் பை V2. ஸோ π/4 டேர்ம்ஸ் கேன்சல் பண்ணிடலாம். அண்ட் V1க்கும் V2க்கும் நம்ம ரிலேஷன் கண்டுபிடிச்சி வச்சிடலாம். ஸோ V1க்கும் V2க்கும் ரிலேஷன் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து ஆல்ரெடி ஒரு வெலாசிட்டி கொடுத்துருக்காங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா கொஷின்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ த ஃப்ளோ ஆஃப் வெலாசிட்டி அட் த இன்லெட் டு த கான்ட்ராக்ஷன். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்டோட வெலாசிட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஷின்லேயே கொடுத்துருக்காங்க. V1 எவ்வளோ அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ V2 எவ்வளோங்கிறது கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஒன்ஸ் இதை அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா நம்ம கொஷின் என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெஷர் கேட்டிருக்காங்க. ஸோ ஃப்ளோயிங் ஃப்ளூயிட் அப்படிங்கும்போது ஃப்ளூயிட் டைனமிக்ஸ் கீழே வரும். ஸோ ஃப்ளூயிட் டைனமிக்ஸ்னாலே நம்ம பெர்னாலிஸ் ஈக்குவேஷன் அப்ளை பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ரெண்டு ஈக்குவேஷனுக்கு நடுவில் ரெண்டு பாயிண்ட்டுக்கு நடுவில் நம்ம பெர்னாலிஸ் ஈக்குவேஷன் அப்ளை பண்ணலாம். P1 by rho g plus V1 square by 2g plus Z1 should be equal to P2 by rho g plus V2 square by 2g plus Z2. லாசஸ் பற்றி எதுவும் மென்ஷன் பண்ணல, ஸோ அதை நம்ம கன்சிடர் பண்ண தேவையில்லை. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரெஷர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஜஸ்ட் அட் த இன்லெட் ஆஃப் த கான்ட்ராக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் வந்து 200 kilonewton per meter square அப்படிங்கிறத கிளியராக கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ நீங்கள் வேணும்னா எல்லாமே நியூட்டன் per meter squareல வச்சு போடுங்க. ஸோ 200 × 10⁻³ அப்படின்னு போட்டுக்கோங்க. அண்ட் டென்சிட்டி வந்து வாட்டர்னு கொடுத்துருக்காங்க 1000, கிராவிட்டி 9.81. ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெலாசிட்டி V1 நமக்கு தெரியும். ஓகே, அதே மாதிரி செகண்ட் செக்ஷனில் உள்ள ப்ரெஷர் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அது அன்னோனா அப்படியே இருக்கும். டென்சிட்டி அகைன் வாட்டர், ஸோ 1000, ஆக்சிலேஷன் டு கிராவிட்டி 9.81 தெரியும். செகண்ட் பாயிண்டோட வெலாசிட்டி நம்ம கண்டுபிடிச்சோம். கரெக்டாக நீங்கள் இதுக்கு போயிருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு ஒரே ஈக்குவேஷன் இது ஒரு அன்னோன், இது ஒரு அன்னோனாக இருந்திருக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம முதல்ல கண்டினியூட்டி ஈக்குவேஷன் போயிட்டு நம்ம வெலாசிட்டி வந்து கண்டுபிடிச்சிடறோம். ஸோ இப்போவும் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டம் மட்டும் இருக்குது. நீங்கள் டேட்டம் எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நான் இப்போ ஃபஸ்ட்டு செக்ஷனே ரெஃபரன்ஸ் டேட்டமாக எடுத்துக்கிறேன். அப்படிங்கும்போது உங்களுக்கு Z1 ஆன்சர் என்ன வந்துடும்னா 0 வந்துடும். Z2 எவ்வளோ ஹைட்டில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஆன்சர் இருக்குது 2 மீட்டரில் இருக்குது அப்படின்னு. ஸோ அப்போ நான் என்ன பண்ணலாம்னா Z2க்கு பதிலாக 2 மீட்டர் சப்ஸ்டியூட் பண்ணலாம். Z1க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 0ங்கிறத சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஸோ இப்போ இதிலிருந்து ரைட் ஹேண்ட் சைடில் உள்ள இந்த எல்லா டேர்மையும் லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு எடுத்துகிட்டு போகணும்.
எடுத்துகிட்டு போயிட்டு ப்ரெஷருக்கு நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா ப்ரெஷரோட ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 150 kN/m² வரும். ஆக்சுவலாக உங்களுக்கு Nm/m² வந்திருக்கும். நீங்கள் டிவைட் பை 1000 பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து kN/m² வந்திருக்கும். ஸோ கரெக்ட் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 150. ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ பாருங்கள், ஃப்ளூயிட் டைனமிக்ஸை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 50 to 60 ப்ராப்ளம்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். 2 மார்க் கொஷனில் மட்டுமே அத்தனை கேட்டிருக்காங்க. எல்லாமே இதே டைப்பில் தான் இருக்கும், பெர்னாலிஸ் ஈக்குவேஷன் அப்ளை பண்ணுற மாதிரி. ஸோ டவுட்ஸ் எதாவது இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ, பை.